வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். எனக்கோர் சுருதி உன் கனவே எனக்கோர் கிருதி. உன் உணர்வில் மனமே உருகி பாடுதம்மா மலர் போல் கருகி. பல பல ஜென்மம் நான் எடுப்பேன், பாடல்கள் கோடி நான் படிப்பேன். அன்பே உனக்கே காத்திருப்பேன். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். ஆசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன். ஆவியில் மேவிய சேதிகளை கேளென நெஞ்சிடம் கூற வந்தேன். நினைவுகள் எங்கோ அலைகிறதே, கனவுகள் ஏனோ கலைகிறதே. நிழல் போல் உன்னை தொடர்கிறதே. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். நீ ரொம்ப நேச்சுரலா எழுதேன் டைரக்டர் சொன்னார். ஆனா நீ ஏன் எழுதேன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, இருக்காமா? ராதா பேசுறடா. போன வச்சிடுற. ராதா பேசுறடா. வச்சிடுற போன. ஹலோ, அவன் இருக்காமா? ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். டேய், இது முக்கியமான விஷயமா பேசணுமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, நான் ராதா பேசுறேன். யார் ராதாவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
ஹலோ, நான் லாயர் பேசுறேன். கீழ இருந்து தான் பேசுறேன். ரவி மேல இருக்காரா? ஆமா சார், மாடியில பெட்ரூம்ல தான் இருக்கான். வாங்க. யார் சொல்லி கொடுத்துறா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நானும் மதுரையில இருந்து வந்தல இருந்து பாக்குறேன், நீ இப்படிதான் நடந்துட்டு இருக்க. ஆனா உன்னை மாத்திடுச்சா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய் சும்மா என்ன போட்டு குழப்பறா. வாங்கல. என்ன உங்க ஃப்ரெண்ட் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு? வழக்கமா திட்டுறவன் தானே. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? லைட்டா ஃபீவர். நான் சொன்னது என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி உயில் ரெடி பண்ணிட்டேன். யாரு பேருக்கு எழுதுறதுன்னு தான். நான் யார் பேருக்கு சார் எழுத போறேன்? எல்லாம் இவன் பேருக்கு தான். ஓகே, அப்படியே எழுதிடுறேன். வர்றேன் செல்வம். உயில உயில எழுத இப்ப என்னடா அவசரம்? செல்வம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துற போறேன். எனக்கு இப்போ பிளட் கேன்சர். கேன்சர்? டேய், நீ போய் தானே சொல்ற? டேய், நீ போய் தானே சொல்ற? ஏய், நீ போய் தானே சொல்ற? உண்மைதான். நான் மதுரைக்கு ப்ரோக்ராம் போன 4வது நாள். கொஞ்சம் மூச்சு விடுங்க. இதுக்கு முந்தைய ஏதாவது இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. மிஸ்டர் மோகன், ரவிக்கு இருக்கிற பிளட் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோ மெடிசன்ஸோ வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். பிளட் கேன்சர்னா ரொம்ப பணம், 1 வருஷம். எல்லாத்தையும் மறைச்சிட்டியடா பாவி. இப்பவும் கூட சொல்லிருக்க மாட்டேன். பட் நான் உயிரோட இருக்க போறதே கொஞ்ச நாள் தான் எனக்கே தெரிஞ்சு போச்சு. செல்வம், ராதாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாத. செல்வம், செல்வம். ஹலோ டாக்டர், நான் செல்வம் பேசுறேன். டாக்டர், உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ். உடனே இங்க கிளம்பி வாங்க. ஹலோ, என்ன கார் இல்லையா? ஓகே, நானே வரேன். அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய குரல், அவருடைய உடல். There is no security for his life. He is suffering from blood cancer. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, சரியா போயிடும். ஆமா, ஹெல்ப்புக்கு யாரும் பக்கத்துல இருக்கிறது இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் செல்வத்தை எங்க காணோம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவர் இங்க இருக்கணும். இதை விட்டுட்டு அவர் எங்க போனாரு? வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கான். ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுக்கிறது இல்ல. நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸையாவது கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நான் உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே டாக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பிரபல பாடகன் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கேன்சர் பேஷண்ட். Am I correct? Don't worry. இது curable disease தான். இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு மெடிசன்ஸ் வந்திருக்கு. இதை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். தைரியமா இருக்கு.
நீங்க படுங்க ப்ளீஸ். நான் அட்டன் பண்றேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. எனக்கு நிச்சயம் பண்ண டாக்டர் மோகன் சொல்லித்தான் உங்களுக்கு கேன்சர்ங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நிச்சயதார்த்த அன்னைக்கு நீங்க டிராப் பண்ணிட்டு போன உடனே அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் பழகிட்டு இருந்தது அவருக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நானே வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டீங்களே.